வணக்கம். முனைவர் பா. மணிகண்டன், உதவி பேராசிரியர், தமிழ் துறை, டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக 11 கீழ்கணக்குகள் குறித்த காணொளியில் அடுத்ததாக நான்மணிக்கடிகை. தமிழகத்தில் சங்கம் மருவிய காலத்தில் இயற்றப்பட்ட 18 நூல்கள் 17 கீழ்கணக்கு நூல்கள் என வழங்கப்பட்டு வந்தன. இந்நூல் அறம், அகம், புறம் என்று 3ஆக பகுக்கப்பட்டுள்ளது. இதில் அறநூல்கள் 11. அந்த 11இல் ஒன்றாக நமக்கு இருப்பது நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகை என்பது விளம்பி நாகனாரால் இயற்றப்பட்ட நூலாகும். ஒவ்வொரு பாடல்களிலும் 4 மணியான கருத்துக்களை கூறியுள்ளார் இந்நூலின் ஆசிரியர். இவர் வைணவ சமயத்தை சார்ந்தவர் என்று அறிய முடிகிறது. இந்நூலில் 106 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இந்நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் ஒவ்வொன்றும் தனி மனிதன் நெறிகளை அறிய முற்படுவதே இந்நூலினுடைய நோக்கமாக அமைகின்றது. சென்னை பல்கலைக்கழக ஆங்கில தமிழராதி தனிமனிதன் என்பதற்கு குழுமம், திரள், பொது நோக்கால் ஒன்றுபட்ட மக்கள் தொகுதி, அச்சலத்தின் ஓரளவு, பின்னிய குழு, மெய்க்காவலர், பீடிகை, பெரும்பான்மை அளவு, வினை, உருவம், உருவாக்கு, மனதில் கற்பனை செய்து பொது மாதிரி பிரம்மை என்று விளக்கம் அளிக்கிறது. நான்மணிக்கடிகையில் ஒழுக்கம் சார்ந்த செயல்களாக ஒழுக்கம் என்பதற்கு நன்னடத்தை என்று பொருள். ஒழுக்கமுடைய வாழ்வே உயர்ந்த வாழ்வு என்பது பண்டைய தமிழரின் கொள்கையாக அமைந்துள்ளது. நான்மணிக்கடிகையில் ஒழுக்கம் பற்றிய செய்திகளாக 5 இடங்களில் இடம்பெறுகின்றது. அதாவது 5 பாடல்கள். பாடல் எண் 8, 23, 42, 88, 96 பாடல்களில் சொல்லப்பட்டுள்ளது. ஒழுக்கத்தை நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என பிரித்து 4 பாடல்களில் நல்லொழுக்கத்தையும் 1 பாடலில் தீயொழுக்கத்தையும் பற்றி விளம்பி நாகனார் கூறுகிறார். நல்லொழுக்கம் செல்வத்தை ஒத்தது ஆகும். இதனை நீங்கினால் செல்வம் தங்காது என்று கூறியுள்ள பாங்கு இங்கு ஒழுக்க நெறியை எடுத்து எம்புவது நோக்கத்தக்கது. திருவொக்கும் தீதில் ஒழுக்கம் திருவும் திணைவகையான் நில்லா என்ற பாடலடிகளின் மூலம் இதனை நாம் அறிய முடிகிறது. மேலும் மற்றொரு பாடலில் ஒழுக்கத்திற்கு அடிப்படையாக அமைதே கல்வி என கூறியுள்ளார். இதனை ஆசாரம் என்பது கல்வி என்று எடுத்து எம்புகின்றார். அடுத்ததாக நான்மணிக்கடிகையில் அன்பை பற்றி பேசுகையில் தொடர்புரையாரத்து கொள்ளும் பற்றே அன்பு. வள்ளுவர் அன்புடைமை என்ற அதிகாரத்தையே வகுத்துள்ளார். எல்லா செல்வம் உடையராயினும் அன்பில்லாதவன் உலகத்தில் நன்கு மதிக்கப்பட மாட்டான் என்பதை அன்புற்றமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. நான்மணிக்கடிகை 75வது பாடல். இந்த குறளின் வழி நான்மணிக்கடிகையில் ஒரு பாடல் அன்பின் மிக்கவரை பிரிந்து வாழ்தலை விட நெருப்பு புகுந்து உயிர் துறத்தல் சிறந்தது என்று கூறியுள்ளார். இதனை பசைந்தாரின் தீர்தலின் தீப்புகுதல் நன்று நான்மணிக்கடிகை 15வது பாடல் உணர்த்துகிறது. இதன் மூலம் அன்பு மிக்காரை பிரியாமல் இருப்பது சிறந்தது என்பது புலப்படுகிறது. சுற்றமும் சூழ இருத்தல் மனித சமூகத்திற்கு அவசியமாகிறது. சுற்றத்தாரை தழுவிக்கொண்டு வாழ்தலும் தன்னிடத்தினின்றும் நீங்காமல் இருக்கச் செய்தலும் சிறந்தது ஆகும். நான்மணிக்கடிகையில் சுற்றம் பற்றிய செய்திகள் 3 பாடல்களில் இடம்பெற்றுள்ளன. சுற்றத்தினரை விலக்கி வாழ்வது ஒருவன் கெடுவதற்கு வழிவகுக்கும் என்பதை கெடுக்கல் கேளீர் ஒரியி விடல் நான்மணிக்கடிகை 87வது பாடல் என்ற பாடலடிகள் மூலம் நாம் அறியலாம். அடுத்தது பண்டைய தமிழரின் உயர்ந்த குணங்களில் ஒன்றாக மானம். சமுதாயத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் மானத்துடன் வாழ்வதே சிறந்தது. ஒருவர் தாம் நின்ற நிலையினின்றும் தாழாமல் அங்கனம் வாழ்ந்த இடத்து வாழாமலும் இருப்பதே மானமாகும். நான்மணிக்கடிகையில் மானம் பற்றிய செய்திகள் 2 பாடல்களில் சொல்லப்பட்டுள்ளன. இதனை உள்ளம் குறைபட வாழார் உறவோர் 4வது பாடலிலும் தனக்கு ஒவ்வா சொற்பட வாழாதாம் சால்பு என்று 42வது பாடலிலும்
கூறியுள்ளார். அறிவுடையோர் தாம் நிலை தாழ்ந்தால் உயிர் வாழ மாட்டார்கள் என்றும், சான்றோர்கள் பழிச்சொல் உண்டானால் உயிர் துறப்பார்கள் என்றும் நாம் இந்த வரிகள் மூலம் அறிய முடிகின்றது. அடுத்ததாக, மனிதனுக்கு இன்றியமையாத குணங்களில் ஒன்றான நடுவு நிலைமை. இந்த நடுவு நிலைமையை ஒரு பக்கம் சேராமல் இருவருக்கும் பொதுவாய் உடையவராய் இருத்தலே நடுவு நிலைமையாகும். கோடி நன்மை கிடைத்தாலும் நடுநிலை தவறுதல் கூடாது என்று 27வது பாடல் எடுத்துரைக்கின்றது. நெஞ்சறிய கோடாமை கோடு பொருள் பெறிலும் என்ற பாடலடிகள் நடுவுநிலைக்கு சான்றாக இருக்கிறது. அடுத்ததாக, கூடி வாழும் மனிதனுக்கு ஒற்றுமை உணர்வு அவசியம். ஒற்றுமையே பலம் என்பது பழமொழி. இப்பழமொழிக்கு ஏற்ப அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்கிறது நான்மணிக்கடிகை. மெய் சிதைக்கும் ஒற்றுமையின்மை. நான்மணிக்கடிகை 23வது பாடல். இந்த பாடலடிகளின் மூலம் ஒற்றுமை உணர்வை பற்றி அறிய முடிகிறது. இதன் மூலம் ஒவ்வொருக்கும் ஒற்றுமை உணர்வு இருக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி கூறியுள்ளார். அதாவது, ஒவ்வொரு மனிதனும் பிறருடன் சண்டை இல்லாமல் இருப்பதே சிறந்து என்கிறார். அடுத்ததாக, நட்பு. நட்பு என்பது உறவு, சுற்றம், நண்பன், யானின் நாளாம் நரம்பு, அரசாங்கம், ஆறிலும் ஒன்றாகிய நட்பரசர் என்று விளக்கப்படுகிறது. மனிதனுக்கு நட்பு என்பது ஒரு வலிமையாகவும் ஒரு உற்ற துணையாகவும் அமைந்து வாழ்வினை சிறக்கச் செய்ய உதவுகின்றது. நான்மணிக்கடிகையில் நட்பு குறித்த செய்திகள் 8 பாடல்களில் இடம்பெற்றுள்ளது. அவற்றில் ஒன்றாக, பொய்த்தல் இருவாய் நட்புகம் என்ற பாடலடி பொய்த்தன்மையே நட்பு முறிவதற்கு காரணமாக அமைகின்றது என்கிறார். நட்பில் பொய் கூடாது என்பதை எடுத்துரைக்கின்றது. அடுத்ததாக, ஒரு சமுதாயத்தில் ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமானது கல்வி. நான்மணிக்கடிகையில் அதிகமாக 28 பாடல்களில் 40 இடங்களில் கல்வியை பற்றி பேசியுள்ளார். கற்க வேண்டிய பருவம் இளமை பருவமாகும். அப்பருவத்தில் கல்வி கற்க வேண்டும் என்பதை இளமை பருவத்து கல்லாமை குற்றம் என நான்மணிக்கடிகை 94வது பாடல் எடுத்துரைகிறது. இளமையில் கல்வி பயிலாமல் இருப்பது பெரும் குற்றம் என்பதை வலியுறுத்துகிறது. மேலும் பழமொழி நானூறு என்ற நூலும் இக்கருத்தைக்கு வலு சேர்க்கும் வகையில் இளமையில் கல் என எடுத்துரைக்கிறது. ஆற்றும் இளமைக்கண் கற்றாலான் மூப்பின் கண் போற்றும் எனவும் புணருமோ, ஆற்ற சுரம்போக்கி உள்கு கொண்டார் இல்லையே இல்லை மரம்போக்கி கூலி கொண்டார் என்ற பழமொழி பாடல் எடுத்துரைக்கிறது. அடுத்தது, மனிதனுக்கு முக்கியமான ஒன்று நன்றி உணர்வு. ஒருவர் செய்த உதவியை மறக்காமல் இருப்பது நன்றி உணர்வாகும். நன்றி உணர்வு பற்றிய செய்திகளை விளம்பிநாகனார் நான்மணிக்கடிகையில் 4 இடங்களில் வலியுறுத்தியுள்ளார். பிறருக்கு செய்த நன்றியை நன்றாக கொள்ளல் வேண்டும் என்ற பாடலடிகள் உணர்த்துகிறது. அடுத்ததாக, பண்டைய தமிழர்களின் முக்கிய குணங்களில் ஒன்றான விருந்தோம்பல். சங்க காலத்தில் பெரிதும் போற்றப்பட்டது, பேரறமாக கருதப்பட்டது விருந்தோம்பல். இல்லத்திற்கு புதிதாக வருபவர்களை வரவேற்று உபசரிக்கும் பாங்கே விருந்தோம்பலாகும். நான்மணிக்கடிகையில் விருந்தோம்பல் குறித்த செய்திகள் 3 இடங்களில் பதிவு செய்துள்ளார். இதனை நன்னுற்ற நந்தும் விருந்து தரமல்லார் கையகத்து ஊன் சென்ற விருந்தும் விரும்பலார் முன்சாம் மேற்கூடிய அடிகள் மூலம் விருந்தினருக்கு நல்ல உணவு அளிக்க வேண்டும் என்றும், அன்புடையவர் வீட்டில் மட்டுமே விருந்திற்கு செல்ல வேண்டும் என்ற கருத்தையும் வலியுறுத்தி கூறியுள்ளார். அடுத்ததாக, கடும் சொல். பிறருக்கு துன்பம் தரும் கடும் சொற்களை சொல்லாமல் இருப்பது சிறந்த அறமாகும். ஒருவர் கூறும் கடும் சொல் பிறரை வருத்தும் தன்மையுடையது. நான்மணிக்கடிகையில் கடும் சொல் குறித்த செய்தி ஒன்று இடம்பெறுகிறது. இனிப்பில்லா வன்சொலால் ஆகும் வசைமனம் என்ற பாடலடி கடுஞ்சொல்லால் பழிச்சொல் உண்டாகும் என்பதை சுட்டுகிறது. பிறருக்கு கொடுத்து உண். ஒவ்வொரு மனிதனும் பிறருக்கு கொடுத்து உண்ண வேண்டும் என்ற இக்கருத்து நான்மணிக்கடிகையில் இடம்பெற்றுள்ளது. ஈத்துண்பான் என்பான் இசை நடுவான் என்ற பாடலடிகள் சுட்டுகிறது. மேலும் பலதாரமானும், சோம்பல், மது அருந்துதல், கொல்லாமை, ஊன் உண்ணாமை, இகழ்தல், புறம் கூறாமை, புகழ் என பல நிலைகளில் நான்மணிக்கடிகையில் பிறரை மதிக்க வேண்டும், நட்பு கொள்ள வேண்டும்,
கல்வி கற்க வேண்டும், கொடுத்து உண்ண வேண்டும், அன்பு செலுத்துதல் வேண்டும், புகழுடன் வாழுதல் வேண்டும், பிற உயிர்களை துன்புறுத்தக்கூடாது, புறங்கூறுதல் கூடாது, சோம்பல் கூடாது என்றும் அன்றாட வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை நம் மனக்கண் முன் படம் பிடித்து காட்டும் ஆகச்சிறந்த ஒரு உளவியல் நூலாக நான்மணிக்கடிகை திகழ்கிறதை இதன் மூலம் நாம் உணரலாம். நன்றி.